அறிவோம் ஆன்மீகம். இந்து சாஸ்திரத்தின்படி வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய நாள் பிப்ரவரி 17 திங்கட்கிழமை பொதுவாக சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் என்பது ஆன்மீக நம்பிக்கை. இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுவது கூடுதல் சிறப்பாக கருதப்படுகிறது. இப்படிதான் ஒரு நாள் ஒரு அந்தணர் என்ன பண்ணாரு, தெருவில் எதையோ தேடிக்கொண்டு இருந்தார். இது இப்ப இல்லை, அந்த காலத்துல ஒரு அந்தணர் தெருவில் எதையோ தேடிக்கொண்டு இருந்தார். அவர் நெடுநேரம் தேடுவதை பார்த்த ஒருவர் என்ன பண்ணாரு, ஐயா என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார். சிவ பூஜைக்கு வாழைப்பழம் வாங்குவதற்காக ஒரு ஒரணா வைத்திருந்தேன், அது எங்கோ கீழே விழுந்து விட்டது, அதை தேடிக்கொண்டு இருக்கிறேன், அரை மணி நேரமாக, அது கிடைத்த பாடில்லை அப்படின்னு சொன்னார். அவர் கேட்ட அந்த நபர் என்ன பண்ணாரு, பரவாயில்லை, பூஜைக்கு நாழி ஆகிவிட்டது, நான் வேண்டுமானால் ஒரு நாள் தருகிறேன், வாழைப்பழம் வாங்கி பூஜையை முடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த நபர் சொன்னார். அந்த அந்தணர் சரின்னு அந்த ஒரு நாவை அந்த நபர்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டார். அந்த காலத்தில் ஒரு நாவுக்கு 4 வாழைப்பழம் வரும். இப்போ ஒரு வாழைப்பழம் 10 ரூபா விற்கிது. அந்த காலத்தில் ஒரு நாவுக்கு 4 வாழைப்பழம் வரும். அந்த வாழைப்பழத்தை வாங்கி சிவ பூஜையை செய்து முடித்தார். யாரு? அந்த அந்தணர். ஒரு நாள் என்ன பண்ணாப்புல, தேவேந்திரன் என்ன பண்ணாப்புல, தர்மராஜன் சபைக்கு வந்தான். தேவேந்திரன் வந்து தர்மராஜன். தர்மராஜன் யாரு? யமதர்மன். யமதர்மன் சபைக்கு வந்தான். யமதர்மன் தேவேந்திரனை உபசரித்து வரவேற்றான். வாருங்கள் தேவேந்திரா, வாருங்கள் வாருங்கள் என்று யமதர்மன் வரவேற்றார். அந்த யமதர்மனோட சபையில ஒரு ரத்தன சிம்மாசனம், ஒரு தங்கத்தாலான சிம்மாசனமும் போடப்பட்டிருந்தது. 2 சிம்மாசனம் இருந்தது. அந்த சமயம் 2 தேவ விமானங்கள் வந்தன. தேவேந்திரனை அங்க உட்கார வைக்கல, அந்த ரத்தன சிம்மாசனத்திலையும் உட்கார வைக்கல, தங்கத்தாலான சிம்மாசனத்திலையும் உட்கார வைக்கல தேவேந்திரனை. அந்த நேரம் பார்த்து தேவ விமானங்கள் 2 வந்தது. யமதர்மன் ஓடி போய் விமானத்தில் இருந்தவரை வரவேற்று உபசரித்தான். யமதர்மன் கிட்ட வர்றவங்க யாரா இருக்கும்? இறந்தவர்கள் தான் மேல் லோகத்துக்கு போவாங்க. அந்த 2 பேர் இறந்தவர்கள் மேல் லோகத்துக்கு வந்தாங்க. அவங்கள வந்து யமதர்மன் ஓடி போய் உபசரித்தான். ஒவ்வொரு விமானத்திலிருந்தும் ஒவ்வொரு புண்ணிய புருஷர்கள் இறங்கினார்கள். யமதர்மன் ஒருவரை ரத்தன சிம்மாசனத்திலும் மற்றொருவரை தங்க சிம்மாசனத்திலும் உட்கார வைத்தான் யமன். புண்ணிய புருஷர்களான நீங்கள் இங்கு வந்தது எனக்கு பாக்கியம், புண்ணிய புருஷர்களான நீங்கள் இங்கு வந்தது என் பாக்கியம் என்று சொல்லி அவர்களை யமதர்மன் உபசரித்து வரவேற்றான். வெகு விமர்சையாக உபசரித்தான். இதை பார்த்த தேவேந்திரன் யமதர்மனை பார்த்து, இவர்கள் அப்படி என்ன புண்ணியம் செய்தனர் அப்படின்னு கேட்டான் தேவேந்திரன். அதிலும் ஒருவரை வந்து ரத்தன சிம்மாசனத்திலும் ஒருவரை தங்க சிம்மாசனத்திலும் உட்கார வைத்திருக்கிறீர்களே என்று கேட்டார். அதற்கு யமதர்மன், இதோ தங்க சிம்மாசனத்தில் இருப்பவர் தினமும் சிரத்தையுடன் சிவபூஜை செய்தவர். யாரு? அந்த அந்தணர். சிரத்தையுடன்
சிவபூஜை செய்தவர். அது சரி, இன்னொருத்தர் யாரு? இவரை ஏன் அந்த ரத்தின சிம்மாசனத்தில் அமர செய்தீர்கள் அப்படின்னு கேட்டான் தேவேந்திரன். அந்த தங்க சிம்மாசனத்தில் வைத்திருக்கிற அந்த அந்தணரை மற்றொருவரோ அந்த அந்தணருக்கு உதவி செய்தவர், அந்தணருக்கு சிவபூஜை செய்வதற்கு உதவி செய்தவர். ஒரு நாள் சிவபூஜைக்கு வாழைப்பழம் வாங்க உதவி செய்தார் அவர். யாரு? ஒரு அந்தணர் ஒரு நாவை தொலைச்சிட்டார் இல்லையா? சிவபூஜைக்கு வாழைப்பழத்துக்கு பணம் இல்லைன்னு தேடிட்டு இருந்தார் இல்லையா? அவருக்கு ஒருத்தர் உதவி பண்ணார் பாரு ஒரணா, அவர் தான் அவர். ஒரு நாள் சிவபூஜைக்கு வாழைப்பழம் வாங்க உதவி செய்தவர் தான் அவர். அதனால் இவருக்கு ரத்தன சிம்மாசனம் என்றான் யமதர்மன். தேவேந்திரன் ஆச்சரியப்பட்டு, சிவபூஜை செய்தவரை விட சிவபூஜைக்கு உதவி செய்தவருக்குத்தான் அதிக புண்ணியம் என்பதை தெரிந்து கொண்டேன். சிவபூஜை செய்தவரை விட சிவபூஜைக்கு உதவி செய்தவருக்குத்தான் அதிக புண்ணியம் என்பதை தெரிந்து கொண்டேன் என்றான் தேவேந்திரன். அந்த மாதிரி சொல்லிட்டு யமதர்மனிடம் விடைபெற்று தேவலோகம் சென்று விட்டான் தேவேந்திரன். இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஒரு சிவபூஜை அல்லது சிவாலய கும்பாபிஷேகம் ஆகியவற்றை முன்னின்று நடத்துபவரை விட அதற்கு உதவி செய்பவர்களுக்கு புண்ணியம் அதிகம். அந்த சிவபூஜையே ஒரு கோயில் திருத்தலக்கு, சிவனோட கோயிலுக்கு திருத்தலத்தை முன்னின்று நடத்துபவர்களை விட அதுக்கு அன்பளிப்பு தருகிறார்கள் பார்த்தியா? 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000, 10,000, 5000. அந்த மாதிரி உதவி செய்பவர்களுக்குத்தான் புண்ணியம் அதிகம். அதே மாதிரி அதை நடத்துபவர்களுக்கும் புண்ணியம் அதிகம். அவர்களுக்கு தங்கத்திலான சிம்மாசனம், அதை வழி நடத்துபவர்களுக்கு அந்த தங்கத்திலான சிம்மாசனம், அந்த பூஜை செய்வதற்கு உதவுபவர்களுக்கு ரத்தனத்திலான சிம்மாசனம். அதனால்தான் எங்கேயாவது கும்பாபிஷேகம்னு வந்ததுன்னா சிவன் திருப்பணி என்றால் என் பணமும் அதில் சேரட்டும், என்னுடைய பணமும் அதில் சேரட்டும் என்று பணம் கொடுத்து சிவ புண்ணியத்தை சேர்த்து கொள்கின்றனர் மக்கள். சிவன் திருப்பணிகளுக்கும் சேவை செய்தாலும் கைங்கரியம் கொடுத்தாலும் புண்ணியம். கொடுத்து பாருங்கள், அந்த சிவ புண்ணியம் எப்படி வேலை செய்கிறது என்று தெரிந்து கொள்வீர்கள். கொடுக்க கொடுக்க மேன்மை அடைய வைப்பது சிவ தர்மம் மட்டுமே. செய்த சிவ தர்மம் தலைமுறையை காப்பது சத்தியம். இந்த சிவ புண்ணியம் அதிகமாக எல்லா ஊர்லேயும் இருக்க சிவர் தலத்தில் அதை எடுத்து நடத்துறவங்களுக்கு போய் சேரும். அதை நடத்துகிறவங்களுக்கு அன்பளிப்பு தராருங்க பார்த்தியா, அவங்களுக்கும் இந்த புண்ணியம் போய் சேரும். ஆக சிவ புண்ணியம் நல்லது. கொடுக்க கொடுக்க மேன்மை அடைய வைப்பது சிவ தர்மம் மட்டுமே. செய்த சிவ தர்மம் தலைமுறையை காக்கும் என்பது சத்தியம். மீண்டும் நாளை அறிவோம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் சந்திப்போமா? அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.